போறோம் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்களே 700 மார்க் கிட்ட எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 720க்கு 700 மார்க்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது ஈஸியா நம்ம கொண்டு போலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீட்டை அணுகிறதுல நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய சிறப்பம்சமா நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த கொஸ்டின் வந்து எப்போ ஆரம்பிக்குது நம்ம ஒரு அந்த டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. மே 4 ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி அப்ளிகேஷன் என்ன பாட்டு சொல்றேன் முடியும். 4ஆம் தேதி மதியம் 2 மணில இருந்து 5 மணி வரை எக்ஸாம் நடக்க இருக்கு. ஸோ இது வந்து எப்படி எக்ஸாம் நடக்க போறது அதே மெத்தட் தான், OMR சீட் மெத்தட் தான், பேப்பர் அண்ட் பென் மெத்தட் தான். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம 180 கொஸ்டின்ஸ் வந்து நார்மலா அட்டன் பண்ணி எழுதுவாங்க. 720 மார்க்ஸ் போதுமா? மே சொல்லி கொடுத்து போதுமா? வந்து பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி போதுமா சொல்லு. அட்மிட் கார்டு இருந்தா தான் அவங்க நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 26 வந்து உங்களுக்கு சிட்டி அலாட்மெண்ட் கிடைச்சிடும். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஃப்ரீயா இது கொடுத்துருக்கோமோ ஃப்ரீயாக்கு அதோட எவ்வளோ நேரம் தான் மனசுக்கு நம்மளுக்கு டயர்டாக இருக்காதா? பிஃபோரே முன்னாடி எக்ஸாம் எனக்கு டயர்டாக இருக்காதாடா? சொல்லி சஜஷன் பண்றோம் ஆஃப்டர்நூன்ங்கிறனால. வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் நிழல் டைம்லேயே போயிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக அங்கே போய் கூட ஏதாவது ஒன்று அவங்க ப்ரிப்பரேஷனோ ஒரு ரிவிஷனோ பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளான் நம்ம ப்ரீவியஸாக பண்ணணும். எந்திரி நீ ஃபஸ்ட் எந்திரியா கட் அவுட் எந்திரி கட் அவுட் எந்திரி முன் வச்சிருந்தீங்க. கட் அவுட் எந்திரி அப்படின்னா எந்திரி ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க MBBS போகக்கூடிய ஒரு சூழல் எந்திரி. இந்தியா ஃபுல்லாக இப்படிதான் இருக்கு. வெளிநாடுகளுமே அதே சூழல் தான். நம்ம இந்தியா மாணவர்கள் வெளியில போய் படிக்கணும் அப்படின்னா என்னப்பா எங்க படிக்கணும்னாலும் நீட் கட்டாயம், நீட்ல பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ போன வருஷம் நீட்டோடைய அடிப்படை மதிப்பெண் அதாவது பாஸ் மார்க்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு 127 தண்ணி குளிச்சுக்கிட்டே தானே ஆகும். இருக்கு. ஜென்ரலுக்கு வந்து 137 இருந்தது. இந்த வருஷம் அவங்க எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு, எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுத போறாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு, இதை வச்சு தான் இந்த வருஷம் கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணுவாங்க, பாசிங் மார்க். ஓகே, அந்த கட் ஆஃப் உங்களுடைய பார்வையில ஒரு கல்வி ஆலோசகரா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம் அந்த கட் ஆஃப் கூடுமா குறையுமா எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? பொதுவா கிட்டத்தட்ட ஒரு 12-11 வருஷமா நீட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள். 2016லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ இந்த 16ல இருந்து இப்போ 2024 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல வெறும் ஒரு 200 மார்க் எடுத்திருந்தாலே மருத்துவ கல்லூரிலாம் கிடைச்சது தமிழ்நாட்டுல, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் 17-18கள்ல அது 300 ஆச்சு, 19-20ல 400 ஆச்சு, 21-22கள்ல 500 ஆச்சு. 600 மதிப்பெண் கவர்மெண்ட்ல மெரிட்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற சூழல். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சொல்லுட்டா சொல்லு சொல்லுட்டுமா எக்ஸாம் டைப்லாம் சொல்லுட்டுமா அவங்களால சரி வா.